உதயகுமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதிமுக உடைவுக்கு ஓ பன்னீர்செல்வம் தான், அதனால் அவரை வந்து நாங்கள் திருப்பி கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம். இங்கே ஒரு ஆஃபர் கொடுத்தா தானுங்க நீங்கள் அக்செப்டன்ஸை பற்றியே பேச வரோம். வேலுமணி போன்றவங்கெல்லாம் கிளம்பிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஆர்வி உதயகுமார் பேட்டி கொடுத்துருப்பாரு. குளத்தூருடைய ஒரு ஓட் பேங்காக அவரும் உதயகுமாராக இருக்கட்டும், நத்தமாக இருக்கட்டும், இல்லை வந்து திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க எல்லாரும் பேக்கேஜாக தான் இருக்காங்க. ஜெயித்துட்டாங்க, அதை நான் பாராட்டுறேன். மற்ற கட்சிக்காரங்களை மாதிரி ஜாதி ஆணவமோ அதெல்லாம் காட்டாமல் ஜெயலலிதாவுக்கு பிள்ளைங்களாட்டு அந்த அடாப்டபிலிட்டி சொல்லப்போனால் ஸ்லேவரி. திருப்பவும் வந்து செங்கோட்டையின தானே ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது. தனக்குள்ள உரிமையை போல்டா எடுத்து செய்யணும். அந்த இடத்துல செங்கோட்டை அண்ணன் போல்டா எடுத்து செய்யல. அண்ணன் இதை கேட்பாரு, நான் மீண்டும் என் பதிவை சொல்றேன். ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் ஐயாட்ட நியாயம் இருக்குங்கிறத நம்ம மனப்பூர்வமா சொல்றோம். தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னாருன்னா ஜெயலலிதா திருப்பி கொடுத்தாரு. சசிகலாட்டையுமா திருப்பி கொடுக்கணும். அது நமக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு, அது வேற விஷயம். இப்போ எடப்பாடியோட அரசியல் வந்து அபரிக்கும் தன்மை கொண்ட அரசியலாட்டு சமூக நீதி சூறையாடக்கூடிய ஒரு அரசியலா இருக்குங்கிறதா நம்ம பார்வை. 2026 எடப்பாடி பழனிசாமி அணி அமைச்சு விட மாட்டாரு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ சமீபத்தில் உதயகுமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிமுக உடைவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதே வந்து ஓ பன்னீர்செல்வம் தான், அதனால் அவரை வந்து நாங்கள் திருப்பி கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம் எந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஒரு ஆஃபர் கொடுத்தா தானுங்க நீங்கள் அக்செப்டன்ஸை பற்றியே பேச வரோம். அவரே நான் சேர்றேன்னு சொல்லலை. எடப்பாடியை சேர்ந்தவருக்கு என்ன லாபம் வரப்போகுது? என்ன இரட்டை தலைமையாக ஒரு பிடிநிலையோடு இருந்தவரையே பொதுக்குழுன்னார், செயற்குழுன்னார், சிவி சண்முகத்தை சேர்த்தார், கேபி முனிசாமியை சேர்த்தார், ஒற்றை தலைமைன்னார், ஒன்றும் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். 4 எம்எல்ஏ அவர் கூட போயிருக்காங்க. சரி, இப்படி ஒரு இரட்டை கையெழுத்துன்னு இருந்தவரையே நீக்கிட்டு அபகரிக்கக்கூடியவர்கிட்ட போய் ஒன்றும் இல்லாமல் பிடிநிலை இல்லாமல் யாராவது போவாங்களா? ஒரு வேளையில் அந்த கட்சிக்குள்ளே இருந்து ஒற்றை தலைமை தோற்று போச்சு, ஒற்றை தலைமை எடுபடாது, ஒற்றை தலைமை ஒரு ஜாதி தலைமை ஆகிட்டு, ஒற்றை தலைமைக்கு கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் நல்லாலாம் எதிராக போயிட்டாங்க, ஒற்றை தலைமையை கொண்டு வந்த சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி இவங்களுக்கெல்லாம் எதிராக வன்னியர் அல்லாதவங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஒற்றை தலைமை வந்ததில் முக்குலத்தூர் கட்சிக்கு எதிராக போயிட்டாங்க. மீண்டும் இரட்டை தலைமை கொண்டு வந்தால் தான் கோயம்புத்தூரில் 2021 அம்மாவின் சின்ன இரட்டைலைன்னு சொல்லி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது. அதனால் இரட்டை தலைமை வேணும்னு வேலுமணி போன்றவங்கெல்லாம் கிளம்பிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இவர் ஆர்வி உதயகுமார் பேட்டி கொடுத்துருப்பார். இன்னைக்கு வேலுமணியும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வெற்றி பெறுவோம், என்ன பிரச்சனைங்கிறாரு. ஒரு வேளையில் இல்லை, நிறைய வேளையில், அதிக வேளையில், ரொம்ப மேக்சிமமாக பார்த்தா தோக்க தான் போகிறாங்க. அப்போது வெற்றி பெறுவோம், எந்த பிரச்சனைன்னு சொன்னால் 4ஆம் தேதி தோத்த பிறகு வேலுமணியை பிரச்சனை பண்ணுவாரோ? இல்லை, ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிடிவிக்காக மொட்டை போட்டவர், சசிகலாக்காக மொட்டை போட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு முக்குளத்தோருடைய ஒரு 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 ஓட் பேங்காக அவரும் உதயகுமாராக இருக்கட்டும், நத்தமாக இருக்கட்டும், இல்லை வந்து திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க எல்லாருமே ஒரு 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 பேக்கேஜாக தான் இருக்காங்க. அது எப்படி நீங்கள் வந்து அவங்க தொகுதியில் மட்டும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, ஜெயித்துட்டாங்க, அதை நான் பாராட்டுறேன். காரணம் அவங்க வந்து மற்ற கட்சிக்காரங்களை மாதிரி ஜாதி ஆணவமோ அதெல்லாம் காட்டாமல் ஜெயலலிதாவுக்கு பிள்ளைங்களாட்டு அப்படியே ஒரு அந்த அடாப்டபிலிட்டி சொல்லப்போனால் ஸ்லேவரி அதை அப்படியே பாடம் படித்து பெரிய திமிரு ஆணவம்லாம் காட்டாமல் என்ன காசு வந்தாலும் கேடர்ஸை மக்கள்கிட்ட வந்து ஒரு தன்மையாக பழகிற தன்மையெல்லாம் அதிமுகவில் அவங்கெல்லாம் தப்பி வந்துட்டாங்க. அதுவும் இடி எல்லாம் ஹெல்ப் பண்ணதும், மத்திய அரசு பாஜக அரசு கண்டு காணாமல் இருந்ததும், நல்ல ரேட், நல்ல ஓட்டுக்கு நல்ல காசு கொடுத்து நல்ல லீடிங்கிலே வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தொகுதிக்குள்ளே செல்வாக்கு இருக்குது, நான் மறுக்க வரல. அந்த தொகுதிக்குள்ளே செல்வாக்குள்ள அவங்க எடப்பாடி கூடயும் இருக்கிறாங்க. நான் நேற்று நியூஸ் 18 கூட அதான் சொன்னேன். அவர் இருக்க இடத்துக்கு விசுவாசமாக இருப்பார், விசுவாசமாக பேசுவார் ஆர்வி உதயகுமார்னு தான் நான் பேசினேன். ஸோ அவர் பேசுகிறாரு. பட் நீங்கள் ஓப்பனாக ஒரு வதந்திக்கு இப்படி பெயர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துன்னு தான் என்னோடய கேள்வி. ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே வாராருங்கிற மாதிரிலாம் சொல்கிறது வதந்தி. புடிநிலையோடு இருந்தவரே நீங்கள் விரட்டி விட்டுட்டீங்க. புடிநிலை இல்லாமல் எப்படி வந்து சேர்வார்? என்ன லாபம் இருக்காங்க அதில்? இல்லை எடப்பாடியால் என்ன லாபத்தை யாருக்கு கொடுத்துட முடியும்? ஸோ அவர் அங்கே வருவாருங்கிற அந்த செய்தியை வந்து ஏற்புடையது அல்ல. அப்போ இல்லாத செய்தியை, ஒரு பொய் செய்தியை வதந்திக்கு போய் முகங்காட்டி மறுக்க வேண்டியது அவசியம். என்னென்னா அந்த வதந்தி உண்மையாயிருமோ? தோற்று போய் நிற்கக்கூடிய நம்மளை பதவி விலகணும், தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகணுன்னு உள்ளுக்குள்ளே கட்சியில் இருந்து 4 பேர் கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக பிரியம்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இதை ஆர்வி உதயகுமாரை வச்சு எடப்பாடி பண்ணுறாரு. ஆர்வி உதயகுமாரும் எந்த சூழ்நிலையிலும் பன்னீர் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைப்பார். ஏன்னா நம்ம தான் இருக்கோமா, எதுக்கு பன்னீர் சூப்பர் ஃப்ளோஸான்னு அவருக்கு என்ன ஓட்டம் இருக்கும்.
இப்போ நீங்கள் கொங்கு பெல்ட்டை வச்சு சுருங்கிருச்சு கட்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்க. அதாவது எடப்பாடி மையமாக வச்சு அதிகாரம் வந்து ஒரு குவிஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்க. திருப்பவும் வந்து செங்கோட்டையனை தானே ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் வந்து ஜாதி மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஜாதி மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாது. செங்கோட்டையனே அந்த கட்சியில் எல்லா ஜாதிக்காரங்களையும் அரவணைச்சு போனவருங்கிறது வரலாறு. திருமங்கல எலெக்ஷனில் செங்கோட்டையனெல்லாம் முன்னின்று நடத்தும் போதெல்லாம் முக அழகிரி எல்லாம் எவ்வளோ மரியாதை செங்கோட்டையன் கொடுத்தாருன்னா அவருக்குள்ள சீனியாரிட்டி. எம்ஜிஆர் காலத்திலே அவர் எம்எல்ஏ இருந்தவர், சசிகலாவுக்கு எதிராக பெரிய அரசியல் சக்தியாக இருந்தவர். ஏன் வெளிப்படையாகவே சொல்கிறேன்னே, சசிகலாவுக்கு எதிராக அவர் ஃபைட் பண்ணுன்னு நாம் தான் அவரை இது என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். மேல் சபை மீண்டும் வர விடாமல் தடுக்கக்கூடியது வரல. அந்த வழக்கெல்லாம் அவர் தான் இது பண்ணார். கூட்டணி இதெல்லாம் 2011 அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போவே அவர் சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையனை நம்பும்போது சசிகலாவுக்கு தராசு தட்டில் சசிகலாவுக்கு வெயிட்டேஜ் குறைஞ்சிட்டு தான் இருந்தது. கடைசியாக அந்த தராசு தட்டில் சசிகலா வெயிட்டேஜ் கூடி செங்கோட்டையனுக்கு டிக்கெட்டு சிக்கலுங்கிற லெவல்லாம் வந்தது. அந்த சூழ்நிலையில் நாம் என்றைக்குனாலும் சசிகலா டீம் பிடிக்கும், அதை நம்ம அடிக்கணும்னே உங்களை முன்னிறுத்தி தான் அதை அடிக்க முடியும்னு செங்கோட்டையனுங்கிட்ட நம்ம சொல்கிறோம். அப்போ அவர் வந்து அதுக்கு அன்னைக்கு தயாராக தான் இருக்கிறாரு. கடைசி ஒரு கட்டணி வரும்போது அவருக்கும் போதுமான பொருளாதார பலமும் இல்லை. கட்சிக்குள்ளேயும் ஜெயலலிதா கிட்ட வந்து உங்களுக்கே எதிராக இருப்பார், உங்களை தலைகளை கவுத்தி போட்டுருவாருன்னு எல்லாம் ஒரு இம்ப்ரெஷன் போக செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டு தான் இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போகும்போது நாம் அவர் சசிகலா அம்மையார் ஏற்று நிற்கணும், மக்கள் மத்தியில் நீங்கள் வந்துடலாம், ஜெயலலிதா அம்மையாரோட ப்ராமிஸை மீறி சசிகலா கட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க, இது வந்து ஜெயலலிதாவோட எண்ணத்துக்கு எதிரானது, நீங்கள் மக்கள் மத்தியில் வரணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னால் கட்சி உடைய விரும்பலை வக்கீல்ன்ட்டார். ஒரே அடியாக நான் கட்சியை உடைக்க விரும்பலைன்ட்டார். அப்புறம் சசிகலா அம்மையாரும் இவர் எம் நடராஜனும் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, பெரிய புத்திசாலிங்க. யார் யாரெல்லாம் எதிர்ப்பாங்களோ அவங்களெல்லாம் சமாளி, சைத துரைசாமியை சமாளிச்சிரு, செங்கோட்டையனை சமாளிச்சிரு. எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியன் எம் நடராஜன். நம்ம ஏன் அவங்க பிரில்லியன்ஸை குறைச்சி மதிப்பிடணும்? செங்கோட்டையன் கட்சியில் பொறுப்பு, அமைச்சர் பொறுப்புனார், அவர் அதை ஏற்றுக்கிட்டார். பட் நம்ம மேலே இன்றைக்கும் பாசமாக இருப்பார். அவரோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக வந்து விளக்கியே நம்மகிட்ட சொன்னார். கட்சி உடையதை நான் விரும்பலைங்கிறது, என்னால் கட்சி தலைவர் கட்சி அம்மா கட்சி உடஞ்சுன்னு வரலாறு வராண்டான்னு நான் கருதுன்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு லெவலில் தனக்குள்ள உரிமையை போல்டாக எடுத்து செய்யணும். அந்த இடத்துல செங்கோட்டையனே போல்டாக எடுத்து செய்யலை. அண்ணன் இதை கேட்பார், நான் மீண்டும் என் பதிவை சொல்கிறேன், செங்கோட்டையன் அந்த இடத்துல போல்டாக எடுத்து செய்யலை. கட்சி ஒற்றுமைங்கிற லெவலில் சரி அப்படியே போட்டு நம்ம அந்த துரோகிங்கிற பேரும் கட்சியை நம்மளால் கட்சி அழிஞ்சுங்கிற பேரும் வராண்டான்னு அவர் முடிவெடுத்தார். இன்றைக்கும் அதே முடிவில் தான் அவர் இருப்பார். பட் ஒரு கட்சிக்குள்ளே எல்லாரும் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னார்னா அதில் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதோட செங்கோட்டையன் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். குறிப்பாக அதை சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்றவங்களாம் அதை ஏற்றுக்கிடுவாங்கன்னா அவங்களும் அவங்க பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இருக்குது, லாப நஷ்ட கணக்கு இருக்குது, பிடிநிலை இருக்குது, என்ன ரூபத்தில் எப்படிங்கிறதுலாம் பல கேள்விகள் இருக்குது. ஒரு நாள் இது முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன், விக்கிரவாண்டி அது இழுத்துட்டு தான் போகும். அப்படி ஏற்றுக்குவாங்கன்னா எடப்பாடியோட பெட்டர் சிஎம் கேண்டிடேட்டாக செங்கோட்டையனாக இருப்பாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. இப்போ நீங்கள் ஏற்கனவே சில இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க, எடப்பாடி சசிகலா எடப்பாடி முரண்பாடில் இன்றைக்கி எடப்பாடி வந்திருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து பரிந்துரைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கால்குலேஷன்ஸில் வந்து இப்போ வந்து ஒரு பின்னடைவு வந்திருக்க மாதிரி தெரியுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நாம் அந்த இடத்துக்குள்ளே நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணணும். ஒரு கல்லால் அடித்தா 2 கல்லால் திருப்பி அடிம்பார் ஐயா தாளிங்க நாடார். அவர்கிட்ட வந்து நம்ம வளர்ந்து வந்தவங்க. நடராஜன் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணவர், கலைஞர் பாடம் படித்தது, இந்திய எதிர்ப்பு போர் வீரர், எவ்வளவோ நம்ம அவருக்கு மெரிட்டையும் சொல்லி தான் அவருக்கு எதிராக சசிகலா அம்மையார் ஜெயலலிதாட்ட இருக்கும்போது தான் அவருக்கு எதிராக நம்ம தமிழக அரசு பத்திரிகையில் சுந்தர்ராமன், தம்பி லட்சுமணன், ராகவேந்திர அவன் தான் அந்த கட்டுரையை போட்டான். நடராஜனுக்கு எதிராக நம்ம அந்த 2 பக்கம் கட்டுரை வந்து நடராஜன் நமக்கு எதிராக பதில் சொன்னார். இன்னும் நம்ம ஒரு மோடிக்கு நம்ம எழுதின ஒரு லெட்டர் கசிஞ்சு வெளியே போக அதை வச்சு ஒரு தொழிலதிபர் தொழிலுக்காக தான் எதிர்க்கிறாரு. பட்டு இன்னொரு சிலர் தான் பண்ணுறாங்க, அவங்களால என்ன செய்திட முடியும்லாம் அவர் அதே பத்திரிகையில் தமிழக அரசியல் சுந்தரராமன் பத்திரிகையெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. அது தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி 2006 ஐயா நடராசனோட மூவுக்கு எதிராக நாம் ஜூனியரில் பண்ணதும், ஏன் டே 1லேருந்தே நடராசனோட மூவுக்கும் நமக்கு எதிரான ஒரு இது தான் இருந்தது. அதில் நம்மக்கிட்ட நியாயம் இருந்தது.
இப்போ நம்ம ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் ஐயாட்ட நியாயம் இருக்குங்கிறத நம்ம மனப்பூர்வமாக சொல்கிறோம். தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னாருன்னா ஜெயலலிதாட்ட திருப்பி கொடுத்தாரு, சசிகலாட்டையுமா திருப்பி கொடுக்கணும். அது நமக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு, அது வேறு விஷயம். பட்டு இபிஎஸ் ஓபிஎஸ்ல ஓபிஎஸ்கிட்ட நியாயம் உண்டு, அந்த நியாயத்தை நம்ம சொன்னோம். ஆனால் நடராஜன் விஷயத்தில் நாம் வந்து கடைசி வர நின்று டெல்லிக்கு ஒரு பல தடவை நாம் போயிருக்கோம். நம்ம டீமோட போனோம், அருண் ஜேட்லியை பார்த்தோம், சுரேஷ் பிரபுவை பார்த்தோம், ஜவடேக்கரை பார்த்தோம். நம்பர் 1 நம்பர் 2 கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டோம். நம்பர் 1 தான் முக்கிய காரணம், அவர் இல்லைன்னா இது இல்லை. அவர் தான் இந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம கவர்னர் வரமாட்டாருன்னோம். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னோம். பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா இல்லைன்னு சொன்னோம். இன்றைக்கும் அந்த இது வந்து இன்னும் முற்று பெறலை. தினகரன் கூட்டணிக்குள்ளே வந்துட்டார், சிதம்பரத்தை தோக்கடிக்க வாய்ப்புள்ளவருங்கிறதுலையும் அண்ணாமலையோட முயற்சியில், அண்ணாமலையோட ரிஸ்கான முயற்சியில் தினகரன் உள்ளே வந்தார். அண்ணாமலை அந்த முயற்சியை எடுக்கலைன்னா தினகரன் உள்ளே வந்திருக்க மாட்டார், அரசியல் களமே வேறு மாதிரி போயிடும். 4 மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் தினகரனுக்கு அண்ணாமலை, 5 மணிக்கு ட்விட்டில் போட்டார், 5 மணிக்கு நேரில் பேசினார். கூட்டணிக்குள்ளே 2 சீட்டு கொண்டு வந்து எடப்பாடியை ஓரங்கட்டதுக்கு அண்ணாமலை திறமையாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே சசிகலா அம்மையாரோட அந்த ரோலுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டேச்சர் மட்டும்தான் இருக்குது. பொலிட்டிக்கல் பழைய மாதிரி ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஜெயலலிதா கட்சியை பிடிக்கும் போதே கட்சி உடஞ்சி போச்சு. இவங்க ஒட்டுமொத்தமாக பிஹெச் பாண்டியன், கேபி முனிசாமி 1-2 தவிர மீது எல்லாரும் அந்த அம்மையாரை ஏற்றுக்கிட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டு அந்த நிலைமையிலேருந்து அவங்க விழுந்துட்டாங்க, போயிட்டாங்க. இப்போது எடப்பாடியோட அரசியல் வந்து ஒரு அபகரிக்கும் தன்மை கொண்ட அரசியலாட்டு, ஒரு ஒரு அபகரிக்கும் தன்மை கொண்ட அரசியலாட்டு, சமூக நீதி சூறையாடக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குங்கிறதா நம்ம பார்வை. அதற்கு எதிரான இதை நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது சமூக நீதியை சூறையாட அரசியல்னு சொன்னீங்க, அது எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் வந்து ஜெயலலிதா விட்டுட்டு போன அந்த இதை எடுத்தார். சசிகலா தினகரன்கிட்ட இருந்தாங்கன்னா 51 இடத்துல இருப்பார். அவங்க 2 பேர்த்தையும் தள்ளிட்டு போகும்போது முதல் இடத்துக்கு வருவாருங்கிறது நம்ம சொன்னோம். அதை நம்ம அன்னைக்கு வேறு எல்லாரும் இது பண்ணும்போது நம்ம மட்டும்தான் அவரை டிஃபெண்ட் பண்ணி நின்னோம். அது நியாயம்னு தான் நம்ம பார்க்குறோம் அரசியல் நகருக்குள்ளே. ஆனால் ஓபிஎஸ் அவர் தள்ளிக்கிட்டு முழுக்க அபகரிக்க பார்க்குறது வந்து ஒரு அநீதிங்கிற ஒரு பார்வை நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அன்னைக்கு அதை அவர் சசிகலா தினகரனை தள்ளலைன்னா 51 இடத்துல இருப்பார். அவங்களோட 7 கட்ட 8 கட்ட ஆட்கள்கிட்ட கூட போய் நின்று ஐயா அரசேன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது, அதை எடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் அதை எடுக்கலைன்னா அவருக்கே சிக்கல் வருமோங்கிற ஒரு சூழ்நிலையும் அவருக்கு தெரியும் அவருக்கு. அப்போ அந்த முடிவு எடுத்தார். இப்போ ஓபிஎஸ் அவர் நீக்கினது அபகரிக்கும் எண்ணத்தோடு எடுத்தது, கிராப்பராக அவர் அது எடுக்கிறார். இல்லை, நீங்கள் சொல்லும்போது செங்கோட்டையன் ஸ்தாபனத்தை குலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து துரோகப்பட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக செய்தார் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து ஸ்தாபனத்தை குலைச்சிருக்காரு இல்லையா? அப்போ குலைச்சி ஓபிஎஸ் அல்ல, இபிஎஸ் தான் குலைச்சது. அபகரிக்க நோக்கத்தில் இபிஎஸ் தான் அதை தள்ளி விட்டார். இரட்டை தலைமை தப்பு, ஒற்றை தலைமைங்கிறத சொல்லி அதுக்கு சிவி சண்முகம் போன்றவங்களையும் கேபி முனிசாமி போன்றவர்களையும் அவங்க ஏற்பாடு பண்ணி அதைத்தான் இபிஎஸ் தான் அதை செய்தார், ஓபிஎஸ் அல்ல. இல்லை, ஓபிஎஸ் ஆரம்பத்தில் டிடிவியும் அவங்க சசிகலாவையும் புறக்கணிச்சாரே, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்லையா? அது ஓபிஎஸ் டிடிவியும் சசிகலாவும் பிறக்குது அன்னைக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ்ஸே அதை தொடர்ந்துருப்பாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நானே சொல்லியிருப்பேன், ஒரு மக்கள் முதல்வராக இருப்பார், காமராஜ் மாதிரி ஒரு மாஸ் லீடராக ஓபிஎஸ் வருவார், அவர் ரிசைன் பண்ணக்கூடாதுங்கிறதான் பண்ணியிருக்கேன். இந்த செந்தில் தம்பி அவர்கிட்ட உள்ள இதிலெல்லாம் அன்றைக்கி நான் சொல்லும்போது ஓபிஎஸ்கிட்ட பிடி இருக்குது, அவராக விடாதவரை அவரை யாரும் தூக்கி போட முடியாதுன்னா நான் முத சொன்னேன். ஒக்கி புயல் அவரோட இருந்ததை மக்களாக நான் சொன்னேன். ஜல்லிக்கட்டில் அவர் இருந்ததை நான் சொன்னேன். ஒரு மாஸ் லீடராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். எனக்கே உள்ளபடி அது வருத்தம் தான். அன்றைக்கி ரிசைன் பண்ணும்போது கூட அவரை நான் விமர்சனங்களை கூட வச்சேன், அந்த வார்த்தைகளை இப்போ சொல்ல விரும்பலை. ஓகே, நான் அன்றைக்கி விமர்சனங்களை வச்சேன், எனக்கே அது வருத்தம். நம்ம வந்து ஏன்னா அவருக்கு ஒரு கிராப்பர் இல்லை, ஒரு நியாயமான ஒரு ஆளாக இருக்கிறாருங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருந்து இன்றைக்கும் கூட அவரை வந்து எடப்பாடி தள்ளி விட்டதில் ரெட்டலையை மறக்க முடியாத அதிமுக தொண்டர்கள் கூட ஓபிஎஸ்ஸை நீக்கினது தவறுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்கங்கிறது தெளிவாக தமிழகம் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனால் ஒரு சிலர் திமுக அதிமுக அரசியல் இருக்கணும், அதுக்குள்ளே வேறு யாரும் நுழைஞ்சிடக்கூடாது, சீமான் நுழைஞ்சிடக்கூடாது, அண்ணாமலை நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஓபிஎஸ்ஸுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி அவங்க கவலைப்படலை. நம்ம ஓபிஎஸ்ஸுக்கு இழைக்கப்பட்டது அநீதிங்கிற பாயிண்ட் அன்னைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம்.
இப்போ ஓபிஎஸ்க்கு சின்னம் கிடைக்கிறதுக்கு காரணமும் ஏதோ ஒரு வகையில் பாஜக உதவியாக இருக்கலாம் அப்படிங்கிறதான யதார்த்த பொலிட்டிக்கல் சூழல் உங்களுக்கு யதார்த்தம் தெரியும். அதே சமயத்தில் இபிஎஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாற்றினதில் பாஜகவுக்கு ஒரு பலமாக செயல்பட்டுருக்கு. அப்படிங்கும்போது பாஜக கால்குலேஷன்ஸ் மிஸ் ஆகுது அந்த இடத்துல அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனையா? கண்டிப்பாக கால்குலேஷன் மிஸ் தான், அதில் நான் மறுக்க வரல. ஆனால் அந்த கால்குலேஷன் ஏன் வந்ததுன்னா, நடராஜன் பலம் பெற்று சசிகலா அம்மையார் முதலமைச்சரானா நாமளே டெல்லியில் போய் சொன்னோம், அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, இந்திய லெவலில் மோடிக்கு எதிராக ஒரு ஓபிசி பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே கன்ஷிராமையும் முலாயம் சிங்கையும் சேர்த்து வச்சு பாஜகவை யூபியில் தோக்கடிச்சு காட்டினவர் ஐயா மா நடராசன். அந்த வகையில் அவங்கள நாம் எல்லா தலைவர்கிட்டையும் போய் சொன்னது இதுதான், ஆன்டி பிராமின், ஆன்டி ஹிந்து, ஆன்டி நேஷ்னல், ஆன்டி பிஜேபி, ஆன்டி கலார்னு தான் எல்லாத்துக்கிட்டையுமே அவங்கள சொல்லி, அப்போ நீங்கள் எல்லா இடமும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்களான்னு சுரேஷ் பிரபு சொன்னார். ஜவடேக்கர் எல்லாத்திட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த அருண்ஜேட்லிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தம்பித்துறை உள்ளே வந்தார். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி மூலமாக ஒரு முக்கியமான ஒரு வங்கி மேட்டர் சம்மந்தமாக நானும் ராஜ்குமார்னு ஒரு நண்பரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு எம்பி, ஒரு முக்கியமான ஒரு தலைவர் உள்ளே வந்தார். ஒரு எம்பி எங்களுக்கு அருண்ஜேட்லி அப்பாயின்மெண்ட்டை இன்னொரு கட்சி எம்பி தான் வாங்கி தந்திருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது இவர் தம்பித்துறை உள்ள வந்தார். அருண்ஜேட்லி கேட்ட கேள்வி, நீங்கள் டெப்டி ஸ்பீக்கரானா வாங்க, சசிகலாவுக்கு ஆள் என்ன வராண்டாங்கிறத சொன்னாப்பில். அப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு, கிராக்டவுன் சசிகலாங்கிற நம்ம எடுத்த முடிவு அங்கே ஏற்கனவே அவங்க அது கரெக்டாகட்டே அவங்களும் அந்த புள்ளியில் தான் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ கிராக்டவுன் சசிகலாங்கிற முடிவை நடராஜனுக்காக தான் எடுத்தாங்க, நடராஜனுக்கு அரசியலுக்காக தான் அவங்க அதை எடுத்தாங்க. அதை எடுத்தது வந்து ஒரு ஸ்டெப்பு கரெக்டு. ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, கவர்னர் வரல, அப்போ அது கூட நாம் தான் கவர்னருக்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு சட்ட அறிவு என்னோடய நண்பர், சட்ட அறிவு நல்ல உள்ள நண்பர் தான் எனக்கு அந்த கேஸ் லாலாம் எடுத்து தந்தார். கவர்னர் கன்வின்ஸ் ஆகலைன்னா பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியதில்லைன்னு ஒரு வெஸ்ட் பெங்கால் கேஸை வந்து நம்ம சைட் பண்ணியிருந்தோம். எனிவே அவங்க எடுத்த முடிவு, அதை வச்சு தான் நம்ம கவர்னர் வரமாட்டாருன்னு வெளிப்படையாகவே சொன்னோம். வரல, ஓகே, அது சரி. அடுத்த விடுதலை இல்லை, சரி. அதுக்கு அடுத்த பிறகும் சுத்தமாக வேண்டாமேன்னு போகக்கூடிய அந்த இது வந்து தொடருது. அந்த காலகட்டம் வந்து 2021ஆம் ஆண்டு 20 சீட்டுக்கு விட்டு கொடுத்து போனதெல்லாம் ரொம்ப ஒரு பாஜக தன்னை தமிழ்நாட்டுக்குள்ளே அசெட் பண்ணதே இல்லாத ஒரு முடிவாக தான் இருந்தது. இப்போ அண்ணாமலை அசெட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ தமிழிசை 2019 எடுத்த 3.7% வாக்கை விட 2 மடங்குக்கு மேலே அண்ணாமலை எடுத்துருவார். நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாஜகவுக்கு கை கொடுக்கல. பட் ஒரு பாயிண்ட் சசிகலா அசெட் பண்ணி மேலே வந்தாங்கன்னா இந்திய அளவில் நடராஜன் பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பார், பெரிய அளவு. அந்த இது தவிர்க்கப்பட்டுன்னு தான் எடுக்க முடியுமே தவிர அந்த இதுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய லாபம் கிடைக்கல. அண்ணாமலையோட நாமினேஷன் தான் பாஜகவுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கிறது அண்ணாமலை தான். அந்த இதில் ஒரு பெரிய அளவுக்கு ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை தடுத்தங்கிறது தான் ஒரு பார்க்கலாமே தவிர பொலிட்டிக்கல் கெயின் வரல. அது தடுக்கிறதுக்காக தான் கடைசியாக 20 சீட்டு கூடலாம் சமாளிச்சுட்டு போனாங்க. அது எடப்பாடிக்கு சாதனைன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருப்பார். இல்லை, அது எடப்பாடிக்கு தெரியும் என்ன பின்னணி அதுன்னு. இதுக்கு மேலே நம்ம இதை விளக்காண்டா, எடப்பாடிக்கு தெரியும் என்ன பின்னணின்னு. இப்போ எடப்பாடி கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு 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 ஃபேஸாக க்ரியேட் ஆகிட்டார், குறிப்பாக அந்த 4-5 வருஷத்துக்குள்ளே. இப்போ இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு தடங்களாகவே இருக்குது. இப்போ எடப்பாடி இல்லாமல் இருக்கிறது அண்ணாமலையுடைய குரோத்துக்கு இன்னும் வேகமாக இருக்கும் அப்படின்னு பிஜேபி நினைக்குதா? அது வந்து நாம் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே நாம் உழைச்சி தான் மேலே வர முடியும். எடப்பாடி அதனால் ஒன்றும் ஓடிட மாட்டார். அவர் களத்துக்குள்ளே நிற்க தான் செய்வார். நிற்கிறவரை வீக்கெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர அவர் முழுநேர அரசியல்வாதியை வந்து அரசியலை விட்டு அகற்றிட முடியாது. சசிகலா அம்மையாரை ஈஸியாக அகற்ற முடிஞ்சுன்னா அவங்க டெமோக்ராட்டாக இல்லை. அதே இது தினகரன் அந்த இடத்துக்குள்ளே சட்டமன்ற கட்சி தலைவராக வந்திருந்தால் அகற்றியிருக்க முடியாது. அவர் டெமோக்ராட்டு, பெரியகுளத்தில் ஜெயித்தவர், பெரியகுளத்தில் கொஞ்சம் ஓட்டில் தோற்றவர், ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியின் பொருளாளராக இருந்தவர். ஸோ அவரை வந்து டெக்னாலிட்டிக்ஸால் அடிக்கிறது வந்து அவர் லீடராக வந்து நிற்பார். சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனதும் அவங்க அதுக்கு முன்னாடி வந்து கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்கள ஈஸியாக வந்து ஈஸ் அவுட் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை வந்து பலகீனப்படுத்த முடியுமே தவிர பிடுங்கி எறியெல்லாம் முடியாது. ஏன்னா அவர் எத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது. நம்ம அவருக்கு கூட்டணி அமைச்சிட மாட்டார் 24ன்னு சொல்லி சாதிச்சு காட்டணும். சவுக்கு சங்கர் என்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஜெயிலில் இருக்க ஒருத்தரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை.
அது நம்ம மனிதாபிமானம் பெற்ற செயல்பாட்டின் சவுக்குங்கிற அந்த வழக்குக்குள்ளேயே இதுக்குள்ளேயே போகலை. நான் ஏற்கனவே பேசினது தான் பேசினேன். 20 சீட்டில் காங்கிரஸ் வரும்னு சொன்னார். டெபாசிட் தேராது காங்கிரஸ் வரமாட்டான்னு சொன்னோம். 5 சீட்டில் திருமாவளவன் வருவாருன்னு சொன்னார். பொருந்தா கூட்டணி ஆயிருந்து வன்னியர் கட்சியாக இருக்குது, அவரோட பரையர்களும் சீமான்ட்ட பேருவாப்பில் வரமாட்டாருன்னு சொன்னோம், வரல. அடுத்தால கமல்ஹாசனுக்கு 5 சீட்டுன்னாரு. இல்லை ஸ்டாலின் டைம்ஸுக்கு திமுகவோட தான் நிற்பார், ஸ்டாலின் ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ பண்ணுவார், ராமதாஸ் அகாமடேட் பண்ண மாட்டார், கமல்ஹாசன் அகாமடேட் பண்ணுவாருன்னு சொன்னோம். அதெல்லாம் நடந்தது. இப்பவும் நாம் ஆணித்தரமாக சொல்கிறோம், 2026 எடப்பாடி பழனிசாமி அணி அமைச்சுவிட மாட்டார். ஈர்ப்பு சக்தியற்ற சமூகநீதி சூறையாட கூடிய அவர் தலைமையில் அணி அமையாதுங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்ம உறுதிப்பட சொல்கிறோம். 24 நம்ம சொன்னது நடந்ததுங்கிறது தமிழுக்கு ஒரு நல்லுலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. மீண்டும் தான் சொல்கிறோம். அதே வேளையில் ஒரு அரசியல் அரங்கத்தில் அவர் பெயருவாருங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அன்னைக்கே கூட நம்ம எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுகிற ஆள். அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்னோம், என்ன தான் சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தேவகவுடா மாதிரியாவது கொங்கு மண்டலத்தில் நிற்பார் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கருத்தை நம்ம முன் வச்சோம். அவர் கருணாநிதி ஜெயலலிதாவும் இணையான தலைவர் மாதிரி ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இல்லைன்னு தான் சொன்னமே தவிர அவர் சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுவார்லாம் நம்ம என்றைக்கும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம சொல்கிறதில் 10க்கு 8 கரெக்டாக வரணும் நம்ம நினைக்கக்கூடிய ஆள். அதனால தான் நம்ம தேர்தலுக்கு முன்னே என்ன சொன்னோம்னா, ஸ்டாலினை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். ஸ்டாலின் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறாரு. 57, 62 காமராஜ் இடத்துல இருக்கிறாரு. 67 பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் முதஞ்ச ராஜாஜியும் 1-1 கொண்டு வந்து காமராஜரை தோக்கடித்தது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்சி பலத்தில் இன்டாக்டான கூட்டணியில் ஜோதி பாசு மாதிரி கலைஞரோட புத்திசாலித்தனமான அரசியல் பண்ணி ஸ்டாலின் இருக்கிறாரு. அந்த கூட்டணியை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் ஸ்டாலினை சமூகநீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முறியடிக்க முடியாதுன்னு கருத்தை தான் நம்ம அன்னைக்கும் சொல்கிறோம். ஆனால் ஸ்டாலினை முறியடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் வேணுங்கிற கருத்தையும் நாம் முன் வச்சுட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும் தோக்க போகிறாருங்க நம்ம அந்த கருத்தை மாற்றி பேச தயாரில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி கொங்கு பெல்ட்டில் அவருக்கு ஒரு அதிகார குழு இருக்கும் இல்லையா, அவங்களோட எம்எல்ஏ எம்பிஸ் ஒரு சர்க்கிள், அதில் எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொங்கு பெல்ட்டுக்குள்ளே அவருக்கு என்ன ஆதரவு இருக்கும், கொங்கு பெல்ட்டுக்குள்ளே அவருக்கு என்ன எதிர்ப்பு இருக்கும்? கொங்கு பெல்ட்டுக்குள்ளே இதர ஜாதிகள் மத்தியில் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குங்கிறத ஈரோடு கிழக்கு இதிலே நாம் அதை கண்டுபிடிச்சி இந்தியாவில் உள்ள பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சி தலைவர்கள் நம்ம நண்பர்கள் மூலமாக தான் அதை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம், பரிமாறிக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அணி அமைக்க முடியாமல் போகிறது காரணமே ஈரோடு கிழக்கில் வெள்ளாள கவுண்டர்கள் 65% போட்டாங்க. தப்பு இல்லை, அவங்க வருமான ஜாதி கரெக்டாகவே அதில் போடுறாங்க. ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சிலவங்க நின்று நடிச்சுட்டு இருக்கதான் நமக்கு எரிச்சலாக இருக்கும். அது டிவியில் 1-2 நடிச்சிட்டு இருப்பாங்க. அது தெளிவாகவே அவங்க போட்டாங்கன்னா எடப்பாடி, செங்கோட்டை அண்ணன், தங்கமணி, வேலுமணி, கருப்பண்ணன், எம்ஆர் விஜயபாஸ்கர், தம்பித்தோரை, பொன்னையன், தப்பு இல்லை. ஆனால் அதே இடத்துல அங்கே ரெட்டலையை காட்டி பறையர்கள் ஓசியில் ஓட்டு போட்டுருவாங்கங்கிறது இல்லைன்னு 10-12% பறையர்கள் தான் போட்டாங்க. அருந்ததிகள் 10-12% தான் போட்டாங்க. நாயுடுகள் 10-12 தான் போட்டாங்க. செங்குந்தர்கள் 10-12 தான் போட்டாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடி ஒற்றை தலைமைங்கிறதுக்கு இப்படி பிரஜாதிகள் எதிர்ப்பு வந்துட்டு பன்னீர்செல்வம் இருக்கிறத வர கொங்கு மண்டலத்தில் உள்ள பிரஜாதிகள் மத்தியில் இரட்டை தலைமை பன்னீர் ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசி இருக்கிறாரு, பரத மாதிரி அம்மையார்கிட்ட கொடுத்து போனவர் ஒருத்தர் திருப்பி கொடுத்தவர் இருக்காருங்க மாதிரி ஒரு பார்வை இருந்தது. அந்த ஓபிஎஸ்க்கு இமேஜ் இந்த கட்சிக்கு இமேஜை பில்ட் பண்ணி கொடுத்தது. இப்போ அது இல்லை. இன்றைக்கி வேலுமணி வெற்றி பெறும்னு சொல்கிறாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம கருத்தை வேலுமணி அவர்களே முழுக்க அங்கீகரிப்பார். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஓபிஎஸ்ஸை நீக்கிறது அபகரிக்க முயற்சி, கிராப்பர், எல்லாம் எனக்கு போடும், எல்லாம் எங்களுக்கு போடும், எல்லாம் எங்களுக்கு தான், எல்லாம் எங்களுக்கு தான், வேறு யாருக்கும் எதுவும் கிடையாது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடுன்னு நினைக்கிறாங்க. ஜூன் 4க்கு பிறகு வெளிப்படையாகவே என்ன நடக்கும், உங்களுடைய யூகம் என்ன? அதிமுகவில் அந்த ஜூன் 4க்கு பிறகு ஆரம்பிக்கிறது 2026 தான் முடியும். 26 சட்டமன்ற தான் முடியும். அது அப்படியே ரப்பராக தான் இழுக்கும். நம்மளும் இதைத்தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். ரவீந்திரன் துரைசாமிக்கு இதில் பெரிய ரோல் இருக்குது. ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமிக்கு 24 ரோல் என்னென்னு தம்பி மிதுன் பழனிசாமி, ஐயா எடப்பாடி பழனிசாமி, நான் அவரை அவருக்கு மெரிட்டை இப்பவும் நான் பேசுகிறேன். எப்பவும் அவருக்கு மெரிட்டை நான் விட்டு கொடுத்து பேசலை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தாரு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதி அந்த இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக பண்ணார். குடிமராமத்து பணிகளை பண்ணார். நிலையான ஆட்சியை கொடுத்தாரு. இன்னா போயிடுவார் அண்ணா போயிடுவார்னு சொன்ன எத்தனையோ அரசியல் விமர்சனம் மத்தியில் ஃபுல் டைமே இருப்பாருங்க, அதிகாரம் தாங்க அதிமுக காரங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லி அவர் இருப்பாருங்கிறதே நம்ம சொன்னோம். கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னோம். 2/3 இருந்தால் தான் ஒரு
சட்டமன்ற கட்சி தலைவரை மாற்ற முடியும்னு சொன்னோம். 3 மாதத்தில் ஆர்கே நகரில் ஜெயித்ததும் எடப்பாடி ஆட்சி வீட்டுக்கு போயிடும்னு தினகரன் சொல்லும்போது 3 மாதம் கழிச்சு தினகரன் இப்படி தான் பேசுவார்னு சொன்னோம். எது தப்பாச்சு நம்ம சொன்னது? நீங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு வண்ணார், வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பருவராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், குறும்பர்னு இப்போ நிறைய சமங்களுக்கு ஜங்கம் துரோகம் பண்ணீங்க. அதில் தான் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வந்தது. இன்னைக்கு கூட எனக்கு கிருஷ்ண போயர்னு கொங்கு வளர்ச்சிக்கும் ஊட்டி கோயம்புத்தூருக்கெல்லாம் ரோடு போட காரணமான ஒரு போயர் சமூக தலைவரை ரவிஜின்னு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்து ஜூன் 30 அவர் பிறந்தநாள் இருக்குது, நீங்கள் கலந்துக்கிடணும், எங்கள் சமுதாயத்துக்கு மாறிப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்கள் தான் பண்ணுறீங்க. அவர் சொன்ன தந்தை பெரியார் மாதிரியே நீங்கள் அந்த பாதையில் பண்ணுறீங்க. அவர் எங்கேயோ நம்ம எங்கேயோ நம்மளால் முடிஞ்சதை இன்றைக்குள்ள மாடர்ன் கம்யூனிகேஷன் உலகத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அழைத்தாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல தான் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக சமூக நீதி சூறையாடலை பண்ணார். அந்த தவறுக்கான பாடத்தை இப்போ சிவி சண்முகத்துக்கிட்ட விக்கிரவாண்டியில் சந்திப்பார். கண்டிப்பாக சிவி சண்முகத்துக்கிட்ட விக்கிரவாண்டியில் சந்திக்க தான் போகிறாரு. இந்த மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்கும். என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறதை நம்ம பார்க்கலாம். அதிமுகவில் பிரச்சனை, மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு விக்கிரவாண்டியிலையும் பெரிய தோல்வியை சந்திப்பார். மந்த் எண்டில் இந்த இயர் எண்டில் நடக்கக்கூடிய கிராமப்புற உள்ளாட்சி நடந்தால் அதுவும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்படியே தோற்றுக்கிட்டு இருந்தால் எப்படி மற்றவங்க ஏற்றுக்குவாங்க? பட் எடப்பாடி பழனிசாமியும் புடியை எடுத்தவர் புடியை விட மாட்டார். அவரும் என்ன தான் கேட்பார், என்ன மாற்றிட்டு வேறு என்ன ஆல்டர்னேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல இது வந்து அந்த ஒரு பழமொழி, அந்த மோசமான பழமொழியை நம்ம சொல்லாண்டாம். இப்படி தான் இழுத்து போயிட்டுருக்கோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.